இந்த ஒரே ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, உங்களோட எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் உடனே ஹேப்பன் ஆகும். அது என்ன விஷயம் வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இங்கே ஒரு பர்ப்பஸ்க்காண்டி தான் இங்கே நம்ம பொறந்திருக்கோம். அதாவது ஒரு பிறவி நோக்கம் எல்லாருமே நீங்கன்னா நெறைய பேர் வந்து நான் கேட்பேன், உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றது, இல்ல ஒரு பொருள் மேனிஃபெஸ்ட் பண்றது, அவ்வளோதான் என்னோட கோல். இத தாண்டி எனக்கு பெருசா ஒரு கோல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இத தாண்டி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சிருக்குன்னா, இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு குடுக்கணுன்றதுக்காண்டி வந்திருக்கீங்க. ஒரு விஷயத்த நீங்க பாசிட்டிவா ஒரு இம்பாக்ட் பண்ணணுன்றதுக்காண்டி வந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. உங்களுக்குன்னு புடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே இங்க பர்ப்பஸ் இருக்கு. நம்ம ஆனா மறந்துட்டோம். இப்ப மாங்கா மரம், இப்ப வந்து வேப்ப மரம் இருக்கு அப்படின்னா, மாங்கா மரம் எல்லாருக்குமே பிடிக்குது. அதுலேருந்து வரக்கூடிய மாங்காய் எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு இந்த வேப்ப மரம் அத பார்த்துட்டு பொறாமப்பட்டு நானும் மாங்காவ ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அந்த மாங்காவ ப்ரொடியூஸ் பண்ண அதால முடியுமா? முடியவே முடியாது. அதே மாரி தான் நம்மளும் மத்தவங்கலாம் சுத்தி பார்த்துட்டு அவங்க கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப் போறாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆக்டர் ஆயிட்டாங்க, டைரக்டர் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம அத பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நம்மளும் கவர்மெண்ட் ஜாப் படிப்போம். அப்ப எதுக்காண்டி பண்றோம்? ஆக்சுவலா மெஜாரிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட கிளையண்ட் நெறைய பேர் என்கிட்ட இந்த ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆனா எதுக்காண்டி பண்ணணும்ன்ற ஒரு தெளிவே அவங்க கிட்ட இல்ல. ஒரே ஒரு கேள்வி நான் ரிட்டர்ன் அவங்க கிட்ட கேட்பேன். ஸோ உங்ககிட்டயுமே கேட்கிறேன். எதுக்காண்டி ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? சிம்பிளா அவங்க சொல்ற வேலை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பணம் கிடைக்கணும். ஃபினான்ஷியலா நீ ஃப்ரீ ஆகணும். இது தப்பு கிடையாது. 100% இது கரெக்ட்டு. பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ண முடியும். இப்ப நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு, தண்ணி எல்லாமே பணத்துல இருந்து தான் வந்திருக்கு. நான் இல்லன்னு சொல்ல, பணம் ரொம்ப முக்கியம். ஆனா, பணத்துக்காண்டி மட்டும் வேலை செய்யக்கூடாது. பணத்துக்காண்டி மட்டும் அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. பணம் பை ப்ராடக்ட். நம்ம ஒரு விஷயத்த குடுக்கும்போது, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த குடுக்கும்போது, பணம் அதுவா நமக்கு கிடைக்கும். அப்ப குடுக்குறதுல தான் கவனம் வைக்கணுமே தவிர, பணத்துல கவனம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த வேலைனாலும் எனக்கு ஓகே. பணம் ஓகே. ஒரு 30,000 பணம், இல்ல ரூ. 1,00,000 பணம், எந்த வேலைனாலும் எனக்கு ஓகே அப்படின்னு, அடுத்த கேள்வி நான் அவங்க கிட்ட கேட்பேன். இந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமா? திடீர்னு ஒரு சைலன்ஸ் வந்துரும். மனசார இந்த வேலைய பார்ப்பீங்களா? 6 மாசம் ஆனாலும் திருப்தியா வேலைக்கு போவீங்களா? திங்கட்கிழமை ஆனா சந்தோஷமா வேலைக்கு போவீங்களா? ஐய்யய்யோ! திங்கட்கிழமை ஆயிடுச்சேன்னு வேலைக்கு போவீங்களா? இல்ல எனக்கு இந்த வேலை பிடிக்கல. இல்லாட்டி எனக்கு இந்த பதில் தெரியல அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ புடிக்காத ஒரு வேலைய மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்கும்? அப்படியே நடந்தாலும் அது நமக்கு திருப்திய குடுக்காது. அப்போ உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேனிஃபெஸ்ட் கூட பண்ண வேணாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அத பண்ண ஆரம்பிச்சாலே எஃபோர்ட்லெஸ்ஸா நடக்கும். அதுக்காண்டி தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ மாங்கா மரம் மாங்காவ ப்ரொடியூஸ் பண்ண கஷ்டப்படுதா? வேப்ப மரம் அதனால நெறைய பெனிஃபிட்ஸ். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் தான் வச்சிருப்பாங்க. அதோட வெயில அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஒண்ணுக்கும் இங்க தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. அது நேச்சுரலா அத பண்ணுது. அது கஷ்டப்படல. அதே மாரி தான் நம்மளும், நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். அத பண்ணும்போது நம்ம கஷ்டமே பட மாட்டோம். அது எஃபோர்ட்லெஸ்ஸா நமக்கு வரும். அப்போ குடுக்குறதுல கவனிக்கணும். என்கிட்ட இருந்து இந்த உலகத்துக்கு என்ன தேவைப்படுது? யுனிவர்ஸ் என் மூலமா இந்த உலகத்துல நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டு, அதுக்காண்டி நம்ம குடுக்குறதுல கவனம் வைக்கும்போது, பணம் அதுவா வரும். எப்படி? இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் கடையில தானே நீங்க ட்ரெஸ் எடுப்பீங்க. இல்ல சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல, நல்ல ஹோட்டல்ல தானே போய் சாப்பிடுவீங்க. அப்ப நல்ல ஹோட்டல், நல்ல ரெஸ்டாரண்ட் ஏன் அங்க தான் நல்ல ட்ரெஸ் இருக்கும், நல்ல ஃபுட் இருக்கும். அப்போ அந்த ஹோட்டலா இருக்கட்டும், அந்த ரெஸ்டாரண்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த டெக்ஸ்டைலா இருக்கட்டும், குடுக்குறதுல கவனம் செலுத்துறாங்க. மக்களுக்கு எப்படி சூப்பர் ட்ரெஸ்ஸ குடுக்கலாம், புடிக்கிற மாரி ட்ரெஸ்ஸ எப்படி நம்ம குடுக்கலாம், ஒரு சூப்பர் ஃபுட்ட நம்ம குடுக்கலாம் அப்படின்னு குடுக்குறதுல கவனம் வைக்கும்போது, அங்க கூட்டம் போகும், அங்க பணம் வரும். அப்ப அவங்க குடுக்குறத கவனிக்கும்போது பணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை, பணத்துக்காண்டி ஒரு விஷயம் பண்ணாம அது செகண்டரி. பணம் செகண்டரி நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பிரைமரி குடுக்கக்கூடிய விஷயம். நான் என்ன குடுக்க போறேன்? உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியலையே. அத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நீங்க ஒரு புக் படிக்க வேணாம். ஒரு குரு கிட்ட நீங்க போக வேணாம். ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் கிட்ட நீங்க போக வேணாம். உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க. என்ன கேள்வி? எனக்கு என்ன பிடிக்கும்? மனசார நான் எந்த விஷயத்த நான் பண்ணுவேன்? சந்தோஷமா. அதுல பணமே குடுக்கலைனாலும் எந்த ஒரு விஷயத்த நான் ஆனந்தமா, சந்தோஷமா பண்ணிக்கிட்டே இருப்பேன். பசிய மறந்து நான் பண்ணுவேன். தூக்கத்த மறந்து நான் பண்ணுவேன். மத்த விஷயத்த மறந்து நான் பண்ணுவேன். எந்த ஒரு விஷயத்த நான் ஆர்வமா பண்ணுவேன். சும்மா அந்த சாப்பிடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, தூங்குறது அதெல்லாம் இல்ல. நம்ம பர்ப்பஸ்ஃபுல்லா, சர்வீஸா இந்த உலகத்துக்கு ஒண்ணு குடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் பேஷனேட்டா நம்மளோட பர்ப்பஸ். அப்ப இதுல எந்த விஷயம் உங்களுக்கு இருக்கு? அது பெயிண்டிங்கா இருக்கலாம், டிரா பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம். மக்களுக்கு குடுக்கணும்ன்ற இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு கைடன்ஸா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு புக் எழுதுறதா இருக்கலாம்.
இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். போரே உங்களுக்கு அடிக்காது. அது 6 மாதம் பண்ணாலும், 1 வருஷம் பண்ணாலும், நைட்டு ஃபுல்லாக பண்ணாலும், பகல் ஃபுல்லாக பண்ணாலும் போர் அப்படின்றதே உங்களுக்கு அடிக்காது. அதை எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை சீக்கிரம் கற்றுக்குவீங்க. அதுதான் உங்களுக்கான வேலை, அதுதான் உங்களுக்கான பர்பஸ். நம்ம எல்லாருமே இதுக்காண்டி தான் வந்திருக்கோம். பட் என்கிட்ட நான் அந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு கோல் எல்லாம் பெருசாக இல்லை அப்படின்னா, யூனிவர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காது. இல்லை கொடுத்தாலும் சடனாக ஒரு பிரேக்கப்பை கொடுத்து, இல்லை ஹெல்த் இஷ்யூவை கொடுத்து நம்மளோட பர்பஸை நோக்கி ரிட்டன் நம்மளை ஓட வைக்கணும். அதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல. அது எல்லாம் பண்ணாலும் நம்மளுடைய பர்பஸை மறந்துடக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ன்றது லைஃபுடைய ஒரு பார்ட். அப்போது இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் இவங்களுடைய பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களோட பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பர்பஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எமோஷனலாக ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அங்கே மேரேஜ்னு ஒரு விஷயம் நடக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இதுதான் லைஃப் கிடையாது. ஆனால் இங்கே மேரேஜ்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அண்டு பர்பஸ் நோக்கி ஓடக்கூடாது. ஸோ ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும், அவங்க வேலைக்கு போகக்கூடாது, அவங்கள பர்பஸை பார்க்கக்கூடாது, அவங்க பசங்களை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாமே இங்கே மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு மேரேஜ் பண்ணி வீட்டில் இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம இங்கே இல்லை, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸை நோக்கி ஓடும்போது ஒரு பர்சனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்மளோட கிளைண்ட் தான் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட பர்பஸை அவங்க கண்டுபிடிச்சி நான் என்னோட பர்பஸை நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் நடக்குதுன்னா நீங்கள் உங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சி மெயினாக பிரேக்கப், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் நடந்திருக்கு, இல்லை எமோஷனலாக நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட பர்பஸை நோக்கி யூனிவர்ஸ் ரிட்டன் உங்களை கூட்டிகிட்டு போகுது. இதை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நான் எதுக்காண்டி வந்திருக்கேன், உலகத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எஃபோர்ட்லெஸ்ஸாக எல்லாமே நடக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பணம் அதுவாக உங்களை தேடி வரும். பணம் மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வரும். பணம் இல்லை வேறு ஏதாவது இந்த ஒரு பொருள், காரு, வீடு, அது இதுன்னு எல்லாமே உங்களை தேடி வரீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்காண்டி வந்திருக்கீங்க, அதை பண்ணுறீங்க, யூனிவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த உலகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பிரபஞ்சம் எப்போ ஒருத்தனுக்கு அதிகமாக அள்ளி அள்ளி கொடுக்கணும், அவன் தனக்காண்டி வாங்கிக்காம உலகத்துக்காண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது, உலகத்துக்காண்டி ஒரு விஷயம் கேட்டு வாங்கும்போது அவனுக்கு பிரபஞ்சம் அள்ளி அள்ளி தரும். ஏன்? இவன் இந்த பிரபஞ்சத்தை நல்லா பார்த்துக்கிறான், இவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களை நல்லா பார்த்துக்கிறான், அப்போ நம்ம இவனை நல்லா பார்த்துக்குவோம், அவன் கேட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும். பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு வெளியே யார்ட்டையும் கேட்க வேணா, உங்ககிட்ட கேளுங்க. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன நல்லா வரும், எதை நான் ஈஸியாக கற்றுக்கிறேன், எனக்கு எது ஆர்வம் வருது, அப்படி எதுவும் வரலையே அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கீங்க. மெடிடேட் பண்ணுங்கள், ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுங்கள். ஃப்ரீ கோர்ஸ் 2 டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசு தெளிவாகும் போது தேவையில்லாத மற்றவங்களை பார்த்து ஆசைப்பட்டு நிறைய ஆசைகளை வளர்த்துக்கிட்டோமா, அவங்க அது எல்லாமே குறைஞ்சி தெளிவாயிருவீங்க. தெளிவானதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்களோட பர்பஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு பேரண்ட்ஸுடைய டிமாண்டுக்காண்டி ஒரு வேலைக்கு போகாதீங்க, பணம் வேணும் அப்படின்னு ஒரு வேலைக்கு போகாதீங்க. வேணால் டெம்பரவரியாக இப்போதைக்கு போய்க்கோங்க. இந்த ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 6 மாதம் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒர்க் பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் 2 பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டை காம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெரியும், அதை சைட் பை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதில் உங்களுக்கு வருமானம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குற அந்த பிடிக்காத வேலையை நீங்கள் விட்டுருங்க. உடனே விடணும்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்துட்டு பிடிக்காத வேலையை நீங்கள் விட்டுருங்க. எல்லாருமே ஒரு பர்பஸுக்காண்டி வந்திருக்கோம். ரொம்ப ஈஸி. அதை மறந்துட்டனால தான் வேர்ல்டு காம்படிஷன் வேர்ல்டாக மாறிடுச்சு. இங்கே காம்படிஷனில் அல்ல, கோஆப்ரேஷன் தான். எல்லாருமே இங்கே அபண்டன்ஸாக எல்லாமே கொட்டி கிடக்கு. நம்ம யூனிவர்ஸை கவனிச்சா போதும். பட் நமக்கான வேலையை நம்ம பண்ணாமல் ஒரு 10 சீட்டு தான் அங்கே இருக்குது, அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட் கிடைக்கணும், அது நமக்கு தேவையே இல்லாமல் இருக்கும். பட் அங்கே போய் நம்ம காம்படிஷனை உருவாக்கிக்கிறோம். யூனிவர்ஸில் எந்த காம்படிஷனும் இங்கே இல்லை. அப்போது எல்லாருக்குமே அபண்டன்ஸாக எல்லாமே கொட்டி கிடக்கு. அப்போது நமக்கான வேலையை கண்டுபிடிச்சா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இதை பார்த்துட்டு வாங்க. உங்களோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சார். பட் நவடேஸ் பிஸ்னஸ் இஸ் குட் பி வெரி குட், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே டெலிகேஷன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஹோம்ஸ் தமிழ் வருண் சார் தான் போய் சேரும். லைவ் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எனக்கு காலையில் ஒரு 1.5 லட்ச ரூபா காசு வந்து எனக்கு பேங்க்குக்கு வந்துருந்துச்சு. அப்போக்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன்னா ஜப் பண்ணி போடேக்க சப்போஸ் எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சிட்டுதுன்னா உங்களுக்கு அனுப்பணும். உண்மையாவே கிடைச்சிட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு 21 டேஸ்ல என்ன நீங்க இப்படி மாத்தி இருக்கீங்க. இதே மாதிரி உங்களாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, பௌர்ணமி அப்போ ஒரு லைவ் நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணி நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கனாலே
உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் மட்டும்தான் என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம லைவ் கிளாஸில் மீட் பண்ணலாம். யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நான் உங்களோட கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.